இது 3மே போஸ்டீரியர் செயின் மசில்ஸ். இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி எப்படி இந்த 3மே டார்கெட் பண்றதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேடை ஹிப்போட க்ரீஸ் லைனை செட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹிப்ஸ் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி கீழே போகும்போது உங்களோட ஸ்பைன் ஸ்டேபிளாகவும் உங்களோட ஹிப் ஹிஞ்ச் மூவ்மெண்ட் நடக்கணும். நீங்க மேலே வரும்போது அக்ரெசிவா மேலே வராம கண்ட்ரோலா மேலே வந்தீங்கன்னா உங்களோட எரெக்டர் ஸ்பைனை அதுவே நேச்சுரலாவே ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணும். நீங்க இதுவே டூ மச்சா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா தேவையில்லாத கம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே க்ளூட்ஸுக்கு உங்களோட அப்பர் பேக்கை ஸ்லைட்டா ரவுண்டிங் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட க்ளூட்ஸோட இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் லோவர் பேக்கோட டாமினன்ஸ் குறையும். இதுவே நீங்க மேலே வரும்போது மூமெண்ட் லோவர் பேக்ல இருந்து புல் பண்ணாம உங்களோட க்ளூட்ஸை ஸ்குவீஸ் பண்ணி ஹிப்பை ட்ரைவ் பண்ணுங்க, அதாவது ஹிப் த்ரஸ்ட் பண்ண போறீங்க. இதுல பாடி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும், ஆர்ச்சிங் தேவை. நெக்ஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங். இதுல உங்க பேடை லைட்டா 1 பாயிண்ட் டவுன் பண்ணிட்டு தைஸ்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கீழே போகும்போது உங்களோட ஹிப்பை ஸ்லோவா இன்ச் பண்ணுங்க. உங்க ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு ஃபீல் இருக்கணும். இப்போ நீங்க மேலே வரும்போது பாடி ஜர்க் பண்ணாம கண்ட்ரோல்டா மேலே வரணும் அண்ட் மூமெண்ட் ஃபுல்லாவே ஹிப் எக்ஸ்டென்ஷன் பேஸ்டா இருக்கணும். உங்களோட நீஸும் ஸ்லைட்டா சாஃப்டா வச்சுக்கோங்க. டூ மச்சா பெண்ட் பண்ணீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் குறையும். அண்ட் டாப் பொசிஷன்ல க்ளூட்ஸை ஸ்குவீஸ் பண்ணுங்க, ஓவர் ஆர்ச் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரைனிங்கோட பர்பஸும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. இந்த ரீல் சேவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் ஃபிசியோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.